கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 16வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 16வது வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவனுடைய கிருபையினாலே இந்த வார்த்தையின் கடைசி பகுதியான அந்த கடைசி வரியான ரட்சிப்பை காண்பிக்கிறேன் என்கிற வார்த்தையை வைத்து நம் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அவர் ரட்சிக்கிறவர் என்கிற தலைப்பின் கீழாய் இந்த காரியங்களை குறித்து தியானித்து வருகிறோம். கடந்த சில நாட்களாய் அதாவது இடைவெளி விட்டு நம்ம இந்த காரியத்தை குறித்து தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களில் இந்த ரட்சிப்பு எப்படியெல்லாம் ரட்சிக்கிறார் என்பதை பார்க்க தேவன் உதவி செய்தார். இந்த சங்கீதமாவது மோசையினால் எழுதப்பட்டபடினால் இங்கு மோசைக்கு தேவன் பாராட்டின ரட்சிப்பு எந்தெந்த காரியங்கள்லாம் ரட்சித்தார் என்று சொல்லி அவனை 5 காரியத்திலிருந்து கர்த்தர் அவனை ரட்சித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க உதவி செய்தார். அதுல முதல் 3 காரியங்களை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். என்னென்ன 5 விதமான ரட்சிப்பை கர்த்தர் மோசைக்கு கொடுத்தார். 12 அதே அதிகாரம் அதே சங்கீத பகுதி 12வது வசனமும் 13வது வசனத்தை வாசிக்கும் போது முதலாவது கல்லில் இருந்து ரட்சிப்பு, 2வது சிங்கத்தின் இடத்திலிருந்து ரட்சிப்பு, 3வது விரியன் பாம்பின் இடத்திலிருந்து ரட்சிப்பு, 4வது பால சிங்கத்தின் இடத்திலிருந்து ரட்சிப்பு, 5வது வலு சர்ப்பத்தின் இடத்திலிருந்து தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார் என்பதை பார்க்க நம்மளுக்கு உதவி செய்தார். இதிலே இந்த 5 காரியத்திலே 5 விதமான ரட்சிப்புல முதல் 3 ரட்சிப்பை நாம் பார்த்திருக்கோம். கல்லில் இருந்தும் சிங்கத்தின் மேல் நடக்க பண்ணி விரியன் பாம்பின் மேல் நடக்க பண்ணி நம்மளை ரட்சிக்கிறார் என்று நாம் பார்க்க உதவி செய்தோம். அதை தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது இன்றைக்கு இந்த இரவு நேரத்திலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் 4வது விதமான ரட்சிப்பை குறித்து பார்த்து அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே நாம் விடுதலை உள்ளவர்களாயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயும் மோசேயை போல நாம் காணப்படுவோமாக. அப்ப 4வது விதமான ரட்சிப்பு அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுது, பால சிங்கத்தையும் மிதித்து போடுவோம். அப்ப 4வதாக தேவன் எதிலிருந்து நம்மளை ரட்சிக்கிறாராம்? பால சிங்கத்தின் இடத்திலிருந்து அவர் ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். கல்லிலிருந்து தேவன் நம்மளை ரட்சித்தார். 2வது சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் இடத்தினிருந்து நம்மளை ரட்சித்து அவைகள் மீது நம்மளை நடக்க பண்ணினார். ஆனா இங்கு 4வதாய் தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை பால சிங்கத்தை இடத்திலிருந்து நம்மளை ரட்சித்து அதை மிதிக்க பண்ணுகிறாராம். அதன் மீது நடக்க பண்ணுவதற்கும் மிதிக்க பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், சிங்கமும் விரியன் பாம்பின் மீது நடக்க பண்ணுகிறார், அதுல இருந்து ரட்சிப்பு கொடுக்கிறார். என்ன? கர்ஜிக்கிற சிங்கத்தை பீறி போடுகிற அல்லது முறித்து போடுகிற சிங்கத்தை அவர் நமக்கேற்றபடி நம்ம அதை மாற்றி நமக்கு தயவாய் அதை மாற்றுகிறார். அதனுடைய கிரச்சனைகள் அல்லது அதனுடைய காரியங்களை அந்த சிங்கத்தின் அனுபவத்தை மாற்றி அங்கு அந்த சிங்கத்தை ஆளுகை செய்ய நம்மளுக்கு கிருபை செய்கிறார். அதுதான் சிங்கத்தின் மீது நடக்கிறது என்பதை பார்க்க நம்மளுக்கு உதவி செய்தார். அப்ப விரியன் பாம்பு என்று இன்றைக்கு காலையிலே நாம் பார்த்தோம். விரியன் பாம்பின் மீது நடக்கிறதுனா என்ன? அதை கொன்று போட்டு ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிறது அல்ல. அதன் பாம்பின் இடத்தில் இருக்கிற அந்த விரியன் பாம்பின் இடத்தில் இருக்கிற அந்த கொடிய விஷத்தை எடுத்து போட்டு அந்த பாம்பின் விஷத்தை தூர எறிந்துட்டு அந்த பாம்பின் விஷத்தினால் பிடிபட்ட மனிதர்களையோ அல்லது அந்த காரியத்தின் மீது அவைகள் ஒன்றுமில்லாதவைகளை போல மாற்றி அவைகளை ஆளுகை செய்ய அவர்கள் மீது நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறார் என்பதை பார்க்க நம்மளுக்கு உதவி செய்தார். அப்ப இந்த 2 காரியம் என்பது அதன் மீது நடக்கிறதை காட்டுது. ஆனா மிதித்து போடுகிறது என்பது என்னவாம்? ஒரு காரியத்தை நீங்க மிதித்து போட்டால் என்ன நடக்கும்? அதனுடைய பலன் முற்றிலும் அற்று போய் காணப்படும். ஒரு கட்டத்தில் அது தன் வாழ்நாளை ஏன் வாழ்கிறோம் என்கிறதை அதுக்கு அப்படி யோசிக்கத்தக்கதாய் அல்லது சில நேரங்களில் அது மரணத்துக்கு கொண்டு போகிறதாய் காணப்படும். நீங்க ஒரு பாம்பு இருக்கு அல்லது ஒரு பாம்பு இருக்கு நீங்க பாத்துக்கோங்க. அந்த பாம்பு வருதுன்னா அந்த பாம்பை திடீர்னு அடிச்சு தலையில அடிச்சு அதை மிதிச்சிட்டோம்னா என்ன நடக்கும்? தலையில அந்த பாம்பு கொஞ்ச நேரத்துல அப்படியே செத்து போகும். அதுதான் மிதித்து போடுகிற அனுபவம்.
நடக்க பண்ணுகிற அனுபவங்கிறது அது செத்து போகாது, ஆனா செத்த நிலைமைக்கு போயிடும், ஒரு கோமா ஸ்டேஜ் ஆன மாதிரி போயிடும். ஆனா மிதித்து போடுகிற அனுபவம் என்பது அது முற்றிலும் இல்லாதபடி தேவன் அழித்து போடுவார். அவைகளை நாம் மீண்டும் காண செய்யாதபடி தேவன் அழித்து போடுகிறது, தேவன் மிதித்து போடுகிற அனுபவத்தில் நம்மளை கொண்டு போகும். அப்ப இங்க வசனம் சொல்லுது, தேவன் நம்மளை எப்படி எதிரிடத்திலிருந்து ரட்சிக்கிறாராம், பால சிங்கத்தினிடத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கிறார். அந்த பால சிங்கத்தை மிதித்து போடும்படியாய் தேவன் இன்றைக்கு நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப பால சிங்கம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப பால சிங்கம் என்றால் என்ன அர்த்தம்? எசேக்கியேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பால சிங்கமாகி இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. அதே போல அதே அதிகாரம் 3வது வசனமும் அது சொல்லுது, தன் குட்டிகளில் ஒன்றை வளர்த்து பால சிங்கமாக்கி இரை தேட பழக்கி மனுஷரை பட்சித்தது. அப்ப பால சிங்கத்தின் அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? பால சிங்கத்தின் இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? பால சிங்கம் என்றால் எதை காட்டுகிறது? அது பட்சித்து போடப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப கர்த்தர் நாம் பட்சித்து போடப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க வேதத்துல பார்த்தீர்கள் என்றால் மரத்தின் கனியானது பட்சித்து போடப்பட்டது என்று சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரம் நல்லா வளர்ந்திருக்கும், ஆனா அதன் இடத்துல இருந்து வந்த கனி அங்கு பயன்படாமல், அது இல்லாமல், அந்த மரத்தில் இல்லாமல் அது அப்படியே பிடுங்கப்பட்டு போயிடும். அந்த கனியால் எந்த பலனுமே வந்திருக்காது. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த நாளிலே, இன்றைக்கு இரவிலே நம்மை தேவன் நம் பட்சித்து போடப்பட்ட அனுபவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். இயேசு சொன்ன ஒரு உதாரணத்திலே, எல்லா உதாரணங்கள்ல ஒரு உதாரணம் என்ன உதாரணம் என்றால், உவமை என்னவென்றால், ஒருவன் வயலிலே விதை விதைக்க போனான். அதுல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், சில விதைகளானது பாதையிலே வழிகளிலே விழுந்தது, பறவைகள் அதை பட்சித்து போட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விதை விழுந்ததற்கான பலன் அங்கு வரவில்லை. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் நம்மளை பட்சித்து போடுகிற அனுபவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு யாராவது உங்களை பட்சித்து போடுகிறவராய் காணப்படுகிறார்களா? ஏதோ ஒரு பால சிங்கம் உங்க வாழ்க்கையில இருந்து அது உங்களை தேடி வந்து, அங்க வசனம் சொல்றாங்க இரை தேடி என்று சொல்லுங்க, தேடி வந்து உங்களை பட்சிக்கிறதை போல காணப்படுதா? நீங்க விலகி ஓடினாலும், நீங்க உங்களை மறைத்து கொண்டாலும், நீங்க இதுல மாற்றிக்கொள்ள கூடாதுன்னு தப்பிச்சு ஓடினாலும் அது உங்களை தேடி வந்து பட்சிக்கிறதாய் காணப்படுதா? கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளிலிருந்து தேவன் இன்றைக்கு உங்களை ரட்சிக்கிறார். அவைகளிலிருந்து உங்களை தேவன் விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார். அப்ப பால சிங்கம் என்றால் பட்சித்து போடுகிற அனுபவத்தை காட்டுகிறது. பால சிங்கம் கர்ச்சிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாவும் இருக்கு அது. ஆனா இங்க வசனம், அநேக வசனங்கள் அல்லது வேதம் ஆழமாய் சொல்லுகிறது, அது முக்கியமாய் சொல்லுகிற வார்த்தை என்றால் அது பட்சித்து போடுகிறதை காட்டுகிறதாய் காணப்படுது. அப்ப இன்றைக்கு பால சிங்கம் என்றால் பட்சித்து போடுகிறது என்பது கீழாக நாம் தேவ வசனத்தை தியானிப்போமாக. நான் இன்டர்நெட்ல நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இந்த பால சிங்கத்தை குறித்து நான் தேடி பார்க்கும் பொழுது, அதை குறித்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணும் பொழுது, இந்த ஒரு குட்டி சிங்கம் பிறந்துருச்சு அப்படின்னா, ஒரு சிங்கம் வந்து அந்த சிங்க கூட்டத்துக்குள்ள ஒரு குட்டி பிறந்துருச்சுன்னா, ஒரு 2 வயசுல இருந்து 3 வயசுக்குள்ள அது பால சிங்கமா மாறிடுமா. பிறந்து கொஞ்சம் வாரத்துக்குள்ள பல்கள், அந்த குட்டி பல் வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 2ல இருந்து 3 வயசு வந்த உடனே அது அப்படியே பால சிங்கமாய் மாறும். பால சிங்கமாய் மாறின உடனே என்ன நடக்கும்? அந்த சிங்கமானது தாய் சிங்கத்தினால் சில நேரங்களில் துரத்தப்படும், அல்லது தகப்பன் சிங்கத்தினாலே அல்லது அந்த ஆண் சிங்கத்தினாலே இந்த பால சிங்கம் அந்த கூட்டத்திலிருந்து துரத்தப்பட்டு அப்படியே வெளியே துரத்தப்பட்டு தன்னுடைய இரையை தானாய் தேட வேண்டும் என்று சொல்லி அப்படியே வெளியில அந்த கூட்டத்திலிருந்து துரத்தி விடப்படுமா. துரத்தி விடப்படுறது 1 மாசம் 2 மாசம் இல்ல, 7 வருஷ காலம்
குறைந்தது 7 வருஷ காலம் இந்த பாலசிங்கம் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து சேர முடியாது. தன்னுடைய எல்லைக்குள்ள, அது பிறந்த எல்லைக்குள்ள வந்து சேரவே முடியாது. 7 வருஷ காலம் தனியா இருந்துதான் அது இரையை தேடி அதை பட்சிக்கணுமா. அப்ப யோசிச்சு பாருங்க, அது பட்சிக்கிற அனுபவம் எப்படி காணப்பட்டிருக்கும். அது கொடிய பசியிலே காணப்பட்டு அந்த பசியின் கோபத்தில் எது கிடைத்தாலும் அதை சாப்பிட வேண்டும் என்று நினைக்கும். அது முத வெளியில வரும் பொழுது சின்ன மிருகங்கள், இந்த முயல் இது போல சின்ன மிருகங்களை தான் அது வேட்டையாடுமா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பித்து அந்த பசியின் கொடுமையிலே சில பாலசிங்கங்கள் செத்து போகுமா. ஆனா சில பாலசிங்கங்கள் அந்த பசியின் கொடுமையினாலே கண்ணுல எதெல்லாம் கிடைக்குதோ அதை வேட்டையாடி சாப்பிடுமா. அப்படியே அந்த வேட்டையிலே அனுபவம் பெற்று அப்படியே வளர ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் தான் இந்த 7 ஆண்டுக்கு பின்பாக திரும்பி அதற்கென்று ஒரு எல்லை குறிப்பை ஏற்படுத்துகிறதாய் காணப்படுது. இது குறிப்பாய் ஆண் பாலசிங்கங்களுக்கு நடக்கிற காரியமாய் இந்த கூகுள்ல நான் படிக்கும் பொழுது, அதை ஸ்டடி பண்ணும் பொழுது நான் கற்றுக்கொண்ட காரியம். அப்ப யோசித்து பாருங்க, நான் ஒரு மனிதனே பசியில இருந்தால் ஒரு சாதாரண தண்ணி அவனுக்கு கொடுத்தாலே அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். நல்ல பசி இல்லாம நல்ல செழிப்பா இருக்கிற மனுஷனிடத்துல போய் ஒரு பிரெட்டையோ ஒரு பழைய சாதத்தை கொடுத்தீங்கன்னா சீ என்று உதறி தள்ளி விடுவார்கள். ஆனா நல்ல பசியில இருக்கிறவங்கிட்ட போய் ஒரு சின்ன பிரெட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா, சின்ன இருக்கிற சாதத்தை கொடுத்தீங்கன்னா அவர்களுக்கு அது ஒரு நல்ல ஆகாரமாய் செழிப்பான ஆகாரத்தை போல காணப்படும். ஏன்? அதுதான் அவர்கள் வாழ்க்கையை திரும்ப கொடுக்கிறது, அவர்கள் ஜீவனை திரும்ப கொடுக்கிறது. அப்ப இங்க பாலசிங்கம் இளவயதிலே துரத்தப்பட்டு வேட்டையாடுகிறதுனா எப்படி வேட்டையாடும்? கோபத்துடனும் பசியோடும் வெறியோடும் வேட்டையாடுகிறது. அப்ப பாலசிங்கத்தினால் பட்சிக்கப்படுகிற அனுபவங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதிலே மாட்டிக்கொண்டால் அதை நம்மை கோபத்துடனும் வெறியோடு நம்மளை பட்சித்து போடுகிறது தான் இந்த பாலசிங்கத்தின் அனுபவமாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் அப்படிப்பட்ட கோபத்துடனும் வெறியோடும் எழும்பி வந்த மனிதர்கள், எழும்பி வந்த போராட்டங்கள், எழும்பி வந்த பிரச்சனையில் இருந்து தேவன் இன்றைக்கு நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அங்கே வசனம் சொல்லுது, பாலசிங்கம் என்பது பட்சித்து போடுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப பட்சித்து போடுவது என்னவாம்? அது எப்படிப்பட்ட பட்சித்து போடுதலை காட்டுகிறது? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த லட்சையானது எங்கள் சிறுவயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடுகளையும் அவர்கள் மாடுகளையும் அவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பட்சித்து போட்டது. நம்முடைய மைண்டுக்கு பட்சித்து போடுதுன்னா உடனே என்ன வரும்? அடிச்சு கொல்றதுன்னு வரும், அல்லது விரட்டி விரட்டி அடிச்சு கொல்றதை காட்டு. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? பட்சித்து போடுகிறது என்பது எப்படி? இந்த பாலசிங்கங்கள் அந்த பாலசிங்கத்தின் அனுபவத்தினால் பட்சித்து போடுகிறது. எப்படி பட்சித்து போடுமா? லட்சையை கொண்டு வந்து, அந்த லட்சையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அது நம்மளை பட்சித்து போடுகிறதாய் காணப்படும். நீங்க இந்த யங் குரூப்ல நீங்க பாத்தீங்கன்னா, வாலிபர்கள் குரூப்ல அல்லது மாணவர்கள் பிள்ளைங்களோட குரூப்ஸ், அவங்கள ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சேர்ந்திருக்க குரூப்ல பாத்தீங்கன்னா, ஒருவர் டாமினேட்டடா இருப்பாங்க, இன்னொரு அவர் அந்த லட்சியை சுமந்து கொண்டே இருப்பாங்க. அந்த ஒரு 5 பேர் இருக்கிற குரூப்ல பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 பேர் அவங்க அந்த கேலி செய்வதற்கும் கிண்டல் செய்வதற்காகவே வச்சிருப்பாங்க. அவங்கள அந்த குரூப்ல ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. அல்லது அந்த குரூப்ல தானும் இருக்கணும், அந்த குரூப்ல நான் இருந்தேன்னா பெருமையா இருக்குன்னு சொல்லி போய் சேருவாங்க. ஆனா அவங்க கிடைக்கிறது என்ன? அவங்களுக்கு அவமானமும் லட்சியம், அந்த கேலி கிண்டல் தான் கிடைக்கும். அதுதான், அதே போலதான் இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், பட்சித்து போடுகிற அனுபவம் என்பது ரத்தம் சிந்துவது கிடையாது. பட்சித்து போடுகிற அனுபவம் என்பது உங்கள் எலும்புகளை முறிக்கிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில ஒரு லட்சியை கொண்டு வந்து அது மூலமாய் உங்களை பட்சித்து போடுகிறது தான் இந்த பாலசிங்கத்தின் அனுபவம். நீங்க வெளியில நீங்க உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் கேலி கிண்டல் செய்வது, லட்சியை கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரண விஷயம். ஆனா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த லட்சை தான் அவர்களை பட்சித்து போடுகிறதாய் காணப்படுகிறது என்பதை வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த லட்சையை குறித்து இன்னும் விளக்கமாய் நாம் பார்க்க வேண்டும் என்றால் வசனம் இப்படியே சொல்லுகிறது. அதே எரேமியாவின் புஸ்தகம்
அதே 3வது அதிகாரம் அடுத்த வசனம் 25வது வசனம் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறது பாருங்க. எங்கள் லட்சையிலே கிடக்கிறோம், எங்கள் அவமானம் எங்களை மூடி இருக்கிறது. இந்த லட்சை என்பது என்ன அர்த்தமாம்? அவமானத்தினால் மூடப்படுகிறதை காட்டுகிறது. அவமானத்தினால் மூடப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் அவமானம், இந்த பக்கம் திரும்பினா அவமானம். சரி, இங்க அவமானம் இருக்கு, அந்த பக்கம் போவோம்னு சொன்னா அங்கேயும் போன அவமானம். அல்லது இந்த பக்கம் போவோம், சரி இங்கதானே அவமானம் இருக்கு, கிழக்க பார்த்து போவோம், அங்கே ஏதாவது நடக்கும் நம்ம போனோம் என்றால் அங்க அவமானம். சரி, வீட்டில் அவமானம் இருக்குன்னு சொல்லி சபைக்கு போவோம் என்றால் சபைக்கு போன அவமானம். சரி, சபைக்கு போவோம் என்று ஊழியத்தை அல்லது தேவ ஜனங்க வீட்டுக்கு போய் அவர்களோடு இணைந்து ஜெபிப்போம் என்றால் அங்கேயும் அவமானம் வருகிறது. இதுதான் லட்சை என்கிற அனுபவம். லட்சை என்கிற அனுபவம் என்பது அவமானத்தினால் மூடப்படுகிறதை காட்டுகிறது. எந்த பக்கத்திலும் விடுதலையாக்க முடியாமல், எந்த பக்கத்திலும் நமக்கு சாதகமாய் யாரும் பேசாமல், எந்த பக்கத்திலும் நம்மளை உயர்த்தி இவங்க நல்லவங்கப்பா, இவர் நல்ல தகுதியானவர்ப்பா, இவர் நம்மளுடைய டேலண்டையும் நம்முடைய கிருபையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த தாளந்தையும் பார்த்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ண முடியாதபடி நம் மாட்டிக்கொண்டு இருக்கிற இடத்திற்கு பேர் தான் நம் லட்சியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இந்த லட்சியில் மாட்டிக்கொண்டிருக்கிற மனுஷர்கள் அவர்களுடைய கிருபையை செயல்படுத்த முடியாது, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தாளந்தை செயல்படுத்த முடியாது, கர்த்தர் கொடுத்த அவர்களுக்கென்று கொடுத்த அந்த சமாதானத்தை அங்கு அவர்களால் வைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் எப்போ பார்த்தாலும் இந்த லட்சியினால், அந்த அவமானத்தினால் மூடப்பட்டிருக்கிறவனால் கூனி குறுகி கொண்டே இருப்பார்கள். அவர்களால் அதிலிருந்து வெளியிலையும் வர முடியாது. அதில் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டே அதே இதுல அப்படியே காணப்படுவாங்க. நீங்க சில இடங்களில் நீங்க வேலை பார்க்கிறவர்களை பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற முதலாளி அல்லது அந்த இடத்துல இருக்கிற அந்த அதிகாரிகள் அவர்களை எவ்வளவோ கேவலமாய் பேசுவார்கள், எவ்வளவோ விரோதமாய் பேசுவார்கள், தூஷண வார்த்தைகளை பேசுவாங்க, கெட்ட வார்த்தையில சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த சில ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போவோம் என்று போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் இந்த இடத்தை விட்டு போயிட்டா அங்க போனாலும் இந்த அவமானம் தான் எனக்கு வரும், அல்லது இந்த இடத்தை போயிட்டு நான் வேற இடத்துல சேர்ந்தேன்னா அங்கேயும் எனக்கு இந்த அவமானம் தானே வரப்போகுது. என்னுடைய தாளந்துகள், தகுதிகள், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் எல்லாத்தையும் நான் இழந்து போயிட்டேனே என்று சொல்லி அவர்கள் அதே இதிலே மாட்டிக்கொண்டு அதிலே மூடப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். இதுதான் லட்சியின் அனுபவமாய் காணப்படுகிறது. லட்சியின் அனுபவம் வந்துட்டா அவர்களுடைய தாளந்துகள் மறைக்கப்பட்டு போகும், அவர்களுடைய கிருபைகள் மறைக்கப்பட்டு போகும், அவர்களுக்கென்று உண்டான தகுதிகள் அங்கு மறைக்கப்பட்டு போகும். எங்கு பார்த்தாலும், எங்கு திரும்பினாலும் அவர்களை குறித்ததான தாழ்மையினால், அவர்களை குறித்ததான கேலி கிண்டல் வார்த்தைகளும், இவர்கள்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் என்று சொல்லுகிற வார்த்தை தான் அங்கு வரும். அதுதான் லட்சியின் அனுபவம். அப்ப கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே இந்த லட்சியின் அனுபவத்துல போய்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளவோ தாளந்துகள் இருக்கு, எவ்வளவோ கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எதையும் சாதிக்க வல்லமையும் பலன் இருக்கு. ஆனா உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? நீங்க ஒண்ணுக்கு தகுதி இல்லாதவர், உங்களால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, நீங்க எது செய்தாலும் அது வாய்க்காது, நீங்க கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் வீணா போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்களா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட லட்சியிலிருந்து தேவன் இன்றைக்கு இரவு உங்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அதுதான் பால சிங்கத்தினிடமிருந்து வருகிற ரட்சிப்பு. இன்றைக்கு அந்த லட்சியிலிருந்து, அந்த அவமானத்தை கொண்டு மூடுகிற அனுபவத்திலிருந்து, அவமானத்தை போர்வை போல மூடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த அவமானத்தின் மூடப்படுகிற அனுபவத்திலிருந்து தேவன் இன்றைக்கு ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த ரட்சிப்பை தான் தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு கொடுத்து மோசேயை விடுதலையாக்கினது போல, மோசேயை ரட்சித்தது போல நம்மளை விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார். இங்கு இந்த லட்சை என்பது அவமானத்தினால் மூடப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த லட்சை வந்தால் என்ன நடக்குமா? அந்த லட்சை வந்தால் அங்கு என்ன சம்பவிக்கும்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதே எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்லுது பாருங்க. இந்த லட்சையானது எங்கள் சிறு வயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடு மாடுகளையும்
அவர்கள் குமாரர் குமாரத்திகளையும் பட்சித்து போட்டது. அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லட்சிய நிமித்தம் அங்க என்ன நடக்குதா, அவர்களுடைய பிரயாசங்கள் பட்சிக்கப்பட்டு போகிறது. அவர்கள் நல்ல பிரயாசப்படுகிறார்கள். அவங்க வசனம் சொல்றாங்க, எங்கள் சிறு வயது முதல் எங்கள் பிதாக்களின் பிரயாசத்தை. அப்ப அவங்க விவரம் தெரிஞ்ச நாள் முதல் கொண்டு அவர்கள் படுகிற எல்லா பிரயாசனமும் பட்சிக்கப்பட்டு போகுது. அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அவைகள் இல்லாமல் போகிறது. அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும், சரி இது நடக்கலன்னு சொல்லி இன்னொரு காரியத்தை செய்ய போனாங்கன்னா அதுவும் அங்க நிர்மூலமாக்கப்பட்டு பட்சிக்கப்பட்டு போகுது. சரி நம்மளால தான் முடியல, நம்மளை விட பெரியவங்க இருக்கிறாங்களே, நம்முடைய பிதாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க நல்ல அனுபவசாலி தானே, அவங்க மூலம் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அந்த காரியம் அப்படியே தடைபட்டு பட்சிக்கப்பட்டு போன அனுபவத்தில் காணப்படும். எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, யார் மூலமா எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த அனுபவசாலி மூலமாய் முயற்சி எடுத்தாலும் சரி, அல்லது பிதாக்களை போல் காணப்படுகிற உதவியின் மூலமாய் முயற்சி எடுத்தாலும் அவைகள் இல்லாமல் போகிறது. அதனால் எந்த பலனுமே நம்மளுக்கு இல்லை. ஏனென்றால் அவைகள் லட்சியினால் பட்சிக்கப்பட்டு போகிறது. அப்போ வசனம் சொல்லுது, லட்சியம் என்பது அவமானத்தினால மூடப்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பிரயாசங்கள் பட்சிக்கப்பட்டு போகிறதை காட்டுது. இந்த பிரயாசங்கள் பட்சிக்கப்பட்டு போகிறது குறித்து ஒரு வசனம் விளக்கமா சொல்லுது. அது வசனம் அதை தெளிவா, ஒரே வசனம் அதை தெளிவாய் சுட்டி காட்டுது. அதனுடைய விளக்கத்தை பார்க்கணும்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 38வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளிகள் அதை பட்சித்து போடும். அநேக விதைகள், அதாவது மிகுந்த விதையை விதைக்கும்படியும் வயலுக்கு போவோமா. அந்த விதையை விதைச்சு நல்லா பலன் வரும்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் போது கொஞ்சம் பலன் தான் அதுல இருந்து வரும். ஆனா அந்த கொஞ்சம் பலனும் வெட்டுக்கிளிகளினால் பட்சிக்கப்பட்டு போகிறதா. அப்ப யோசித்து பாருங்க, 1,00,000 ரூபாய் செலவழிச்சு விதை விதைக்கிறான். ஆனா அவனுக்கு வர்றது வெறும் 1000 10,000 ரூபாய் தான் வருது. ஏற்கனவே 90,000 அந்த நிலத்துல பாலாய் போயிருச்சு. இப்ப வெறும் 10,000 ரூபாய் தான் அவன் மீதி எடுக்கிறான். அந்த 10,000 ரூபாய் கூட வெட்டுக்கிளிகளினால் பட்சிக்கப்பட்டு போகிறதா. இதுதான் லட்சியின் அனுபவம். லட்சியின் அனுபவம் என்பது என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் நம்ம தலையில நின்னா கூட அங்கு நம்மளுக்கேற்ற பிரதிபலன் வருவது கிடையாது. அந்த கொஞ்ச பிரதிபலன் வந்தாலும் அவைகள் வெட்டுக்கிளிகளினால் பட்சிக்கப்பட்டு போகிறது. எங்கேயோ இருந்து பவுஞ்சாய் வருகிற வெட்டுக்கிளிகள் அவைகளில் இறங்கி அவைகளை பட்சித்து போடுகிறதாய் காணப்படுது. நீங்க சிலர் சொல்லுவாங்க, நீங்க இப்ப அந்த குடும்பஸ்தர் இருக்கிறவங்க சிலரை குறிச்சு நீங்க பேசி பாத்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ ஓடுகிறேன் ஐயா, எவ்வளவோ ஓடுற பாஸ்டர், ஆனா எவ்வளோ ஓடுனாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என் கையில ஒண்ணுமே நிக்க மாட்டேது. 1ஆம் தேதி ஒரு 25,000 30,000 வருது. 3ஆம் தேதிக்குள்ள கடன் வாங்குற நிலைமைக்கு நான் போயிடுறேன். 1ஆம் தேதி கொஞ்சம் நல்ல பணம் வருது. ஆனா 4ஆம் தேதிக்குள்ள எல்லாமே என் கையை விட்டு காணாம போய் நான் ஒண்ணும் இல்லாதவனாய் இந்த மாசத்தை எப்படி கடத்துவேனோ என்று சொல்லிக்கிற அந்த பயத்தினால் நான் பிடிக்கப்பட்டு இருக்கிறேன். கடன்காரன் வந்து என்னிடத்துல கேவலமா பேசி என்னை அனுபவமானத்துக்குள்ளாய் தள்ளுகிறான் என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். இதுதான் லட்சியின் அனுபவம். எவ்வளவுதான் நம்ம கையில வந்தாலும், எவ்வளவுதான் தேவ ஆசீர்வாதம் வந்தாலும், எவ்வளவுதான் நம்ம விதை விதைச்சிருந்தாலும் அதனால் வருகிற பிரதிபலன் கொஞ்சமா இருக்கும். அந்த கொஞ்சத்தின் பிரதிபலன் கூட அங்கு இல்லாமல் போய்விடும். இதுல வேதத்திலே ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? யாருடைய வாழ்க்கையில இப்படி நடந்தது? வசனம் சொல்லுகிறது. ரூத்துவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1வது அதிகாரம், நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பகுதி தான். ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய
ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரர்களோடும் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். 2வது வசனம் சொல்ல பாருங்க, அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. இங்க ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தின் வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கிற ஸ்தலத்துல பஞ்சம் வந்துருச்சு. அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இடத்துல பஞ்சம் வந்துருச்சு. இப்ப விதை விதைக்கவும் முடியாது, அறுவடை செய்யவும் முடியாது. ஏன்னா அங்க பஞ்சம் இருக்கு, தண்ணி இல்லை. சரி, பஞ்சம் வந்துருச்சு, வேற ஏதாவது ஒரு தேசத்துக்கு போவோமா? கர்த்தர் தானே இங்க உதவி செய்யல, நம்ம புறஜாதி தேசத்துக்குனால போய் உயிர் வாழன்னு சொல்லி புறஜாதி தேசத்துக்கு குடும்பமாய் போகிறார். அங்கு போய் அவர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருப்போம் என்று. கல்யாணம் என்பது நமக்கு நல்லா தெரியும், எவ்வளவு சந்தோஷம் அந்த வீட்டுல இருக்கணும். 2 கல்யாணம் பண்றாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. சரி, நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லி 2வது வசனம் வரைக்கும் வந்த உடனே 3வது வசனம் சொல்லுது பாருங்க, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். 4வது வசனம் 5வது வசனத்துல வாசித்து பார்த்தா அந்த 2 குமாரர்களும் இறந்து போனார்கள். இவர்கள் பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அங்க போய் புருஷனை முதலாவது இழக்கிறார். சரி, புருஷனை தானே இழந்துட்டோம், பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி பேர பிள்ளைகளை பார்த்து நம்ம சந்தோஷமா இருப்போம் என்று நகோமி செயல்படுகிறார். 4வது வசனத்துல. 5வது வசனத்துல என்ன நடக்குது? பிள்ளையும் பிறக்கவில்லை, அங்கு இருந்த 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். இதுதான் வெட்டுக்கிளியினால் பட்சிக்கப்படுகிற அனுபவம். அவர்கள் கொஞ்சம் விதையை கொண்டு மோவாப் தேசத்துக்கு போறாங்க. ஆனா கொஞ்சம் பலன் வருது. என்ன பலன் வந்துச்சு? புருஷன் இறந்து போயிட்டான். சரி, பிள்ளைகளை வைத்து சந்தோஷமா இருப்போம் என்கிற கொஞ்சம் பலன் வருது. ஆனா அந்த கொஞ்சம் பலனும் பேர பிள்ளைகளை கூட பார்க்க முடியாதபடி அந்த பிள்ளைகளையும் வெட்டுக்கிளிகள் அங்கு பட்சித்து போட்டு அவள் இறந்து போகிறதை காட்டுகிறோம். அப்ப நகோமி சொல்லுகிறாள், என்னால திரும்பியும் நான் கல்யாணம் பண்ணி இனிமே உங்களுக்கு பிள்ளைகளை பெற்று நான் உங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு உங்க ஊருக்கு திரும்பி போங்கன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை எதை காட்டுகிறது? அவளுடைய வாழ்க்கை லட்சையினால் நிரப்பப்பட்டிருக்கு. அவளுடைய வாழ்க்கை அவமானத்தினால் மூடப்பட்டு இருக்கு. அவள் பெத்லகேமுக்கு திரும்பும் போது அந்த பஞ்சத்தை ஓடி போன நகோமி தானே என்று அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இதுதான் இந்த லட்சிய அனுபவம். லட்சிய அனுபவம் ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு ஏதாவது ஒரு இடத்துல போய் வாழ்வோன்னு நினைக்கும் போது அங்கேயும் போய் எல்லாவற்றையும் இழந்து போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த லட்சிய அனுபவத்திலே நகோமியை போல, இந்த விதை விதிக்கிறவனை போல காணப்படுகிறீர்களா? உங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் வரவில்லையா? சரி, இங்கதான் பிரச்சனை இருக்கு, இந்த தொழில ஆரம்பிப்போம்னு சொல்லி அந்த தொழிலும் மடங்கி போய் ஒடிந்து போயிருக்கா? சரி, இங்கதான் பிரேயர் ஆரம்பிச்சோம், இந்த பிரேயர் நடக்கலை, வேறொரு இடத்துல பிரேயர் ஆரம்பிப்போம், ஊழியத்தை ஆரம்பிப்போம் சொல்லி ஊழிய ஆரம்பிச்சு அதுவும் வெட்டுக்கிளியினால் பட்சிக்கப்பட்டு போய் காணப்படுதா? அல்லது இந்த குடும்பத்துல சரி இங்க வாழ்றதா நம்மளுக்கு இப்படி இல்லை, சரி இங்க போய் வாழுவோம்னு சொல்லி வேறொரு இடத்திற்கு போய் குடும்பமாய் வாழும் பொழுதும் அதுவும் உங்களுக்கு பட்சிக்கப்பட்டு போய் காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட பட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து தேவன் இன்றைக்கு நம்மளை விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இது குறித்து நாம் பார்த்தோம். இது யாருடைய வாழ்க்கையில இந்த பாலசிங்கத்தினிடத்திலிருந்து ரட்சிப்பை கொடுத்தார்? மோசேயினுடைய வாழ்க்கையில. அப்ப மோசேயினுடைய வாழ்க்கையில யார் பாலசிங்கத்தை போல, யார் இவனுக்கு லட்சியாய் காணப்பட்டார்கள்? அந்த உதாரணத்தை நாம் பார்த்து மோசேயை எப்படி கர்த்தர் ரட்சித்தார் என்பதையும் பார்த்து இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மோசேயின் வாழ்க்கையில யார் இவனுக்கு பாலசிங்கமாய் காணப்பட்டாங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, எசேக்கியேலின் புஸ்தகம் 32வது அதிகாரம், எசேக்கியேலின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். இங்கு எகிப்தின் ராஜாவை குறித்து சொல்லியிருக்க, யார்? பார்வோனை குறித்து சொல்லியிருக்கிறது. அவன்தான் பாலசிங்கமாயிருந்திருக்கிறான். அப்ப மோசேயினுடைய வாழ்க்கையில யார் பாலசிங்கமாயிருந்தார்கள்? பார்வோன் மோசேக்கு பாலசிங்கமாயிருந்தான். மோசேக்கு கல்லாயிருந்து கர்த்தர் அவனை ரட்சித்தார்.
சரி, கல்லில் இருந்து அவனை ரட்சித்தார். யார் அவனுடைய வாழ்க்கையில கல்லா இருந்தால்? ஆரோன் கல்லா இருந்தான். சிங்கம், யாரு சிங்கமாய் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டால்? ஜனங்கள் சிங்கத்தை போல் காணப்பட்டார்கள். யார் விரியன் பாம்பை போல் காணப்பட்டார்கள்? அவனுடைய சொந்த சகோதரியான மிரியாம் காணப்பட்டார். இது எல்லாத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். இதுல எல்லாமே அவனுக்கு காணப்படுது. அதுலயும் இன்னொரு சம்பவம் நடக்குது. யார் இவனுக்கு பாலசிங்கமாய் இருக்கிறார்கள்? அவன் எந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டு போனானோ, எந்த இடத்துல இருந்து ஜனங்களை விடுவிக்க போட்டு போனானோ, அந்த இடத்துல ஒரு பால சிங்கம் இவனுக்கு எதிராய் நிற்கிறது. அந்த இடத்துல இவனுக்கு விரோதமாய் இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு லட்சிய அவமானத்தை கொண்டு வரும்படியாக பால சிங்கம் இவனுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறது. அப்ப மோசேயின் வாழ்க்கையில யார் பாலசிங்கமாய் காணப்பட்டார்கள்? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தான் மோசேயின் வாழ்க்கையில ஒரு பாலசிங்கமாக லட்சையை கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். நீங்க மோசேக்கும் பார்வோனுக்கும் நடந்த கான்வர்சேஷனை குறித்து யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 12வது அதிகாரம் வரைக்கும் வெவ்வேறு இடங்களிலே பார்வோன் மோசேயை ஏளனம் பண்ணி இருப்பான். நான் அனுப்புவேன்னு சொல்லியிருப்பான், அடுத்த நாள் போகும்போது அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவான். இவன் கோலை தூக்கி போடும் பொழுது அவன் ஒரு மந்திரவாதியை அனுப்பி அவனுடைய மந்திரவாதிகள் கோலை கொடுத்து பாம்பா மாத்தி அங்க அவமானப்படுத்துவான். இப்படி அநேக காரியங்களிலே இவனை அவமானப்படுத்தி மோசே அவமானத்தில் மூடுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். அதுல குறிப்பாய் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து அந்த காரியத்திலும் கர்த்தர் எப்படி விடுவித்தார் என்பதை நாம் பார்ப்போமாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கு பார்வோன் முதல் முறையாய் மோசே பார்வோனுக்கு முன்பாய் நிற்கிறான். அங்கு பார்வோன் இவனை லட்சையினால் மூடுகிறதை நாம் பார்க்க முடியும். பார்வோனுக்கு முன்பாய் மோசே முதலாய் போய் நிற்கிறான். 40 வருஷம் மறைந்திருந்து திரும்ப போய் அந்த தேசத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டு எகிப்தில் இருக்க ஜனங்களை விடுவிக்கும்படியாய் பார்வோனுக்கு முன்பாய் போய் நிற்கிறான். 6 லட்சம் புருஷர்களுக்கு அதிகாரியாய் போய் நிற்கிறான். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவனாய் போய் நிற்கிறான். சர்வ வல்லவருடைய அடையாளமாகிய விசுவாச கோலை பிடித்தவனாய் போய் நிற்கிறான். இவனுக்கென்று இவன் சத்தமாய் பேசக்கூடாது என்று இவனுக்கென்று வாயாய் இருக்கும்படி ஒரு ஆரோனை தேவன் நியமித்தார். அவனோடு போய் நிற்கிறான். அங்கே ஆனால் என்ன நடக்குது? அங்கு லட்சை அவனை மூடுகிறது. அவனை அந்த பால சிங்கமானது அவமானத்தினால் அவனை மூடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது அவனை எப்படி லட்சையினால் மூடுகிறான். அவன் சொல்லுகிறான், மோசே சொல்லுகிறான், மோசேயும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எங்களுக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விடும் என்று சொல்லுகிறார் என்றான் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறான். ஆனா பார்வோன் இடத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? 2வது வசனம் சொல்லுது, நான் இஸ்ரவேல் ஜனங்களை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். இங்க பாருங்க, மோசே ஏற்கனவே கொஞ்சம் தயக்கத்தோட தான் போறான். மோசையின் இடத்துல கர்த்தருக்கு சொன்னாரு போன்னு சொன்ன உடனே இது எப்படி ஜனங்க நம்புவாங்கன்னு சொல்லி அவன் பயப்பட்டு போனான். அப்ப ஜனங்கள் அங்கீகரிச்சுட்டாங்க. இப்ப மோசைக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு, மோசைக்குள்ள நல்ல பலன் வந்துருச்சு. சரி, கர்த்தர் சொன்னபடி ஜனங்கள் என்னை அங்கீகரிச்சுட்டாங்களே, இப்ப உடனே எனக்கு விடுதலை கிடைச்சிடும் என்று சொல்லி பார்வோன் இடத்துல போய் சொல்றான். உடனே அவன் சொல்லுகிறான், நீர் எந்த நாமத்தினால் வந்தீரோ, யார் கடவுள் என்று சொல்லி வந்தீரோ அந்த தெய்வத்தை நான் அறியேன் என்று சொல்லி இவர்களை அவமானப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். 2வதாக அந்த பார்வோன் எப்படி அவமானத்தினால் இவனை மூடுகிறான்? அந்த வசனம் சொல்லுது, அடுத்த வார்த்தையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அடுத்த வார்த்தை 4வது வசனம் எப்படியோ சொல்லுகிறது, எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான்.
இந்த பார்வோன் ராஜாவுக்கு இவர்கள் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார்கள், கர்த்தரினால் இவன் அவனுடைய தேசத்தை விட்டு, அவன் மாமனார் வீட்டை விட்டு வந்திருக்கிறான் என்பதை கூட அறியாமல், இவர்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கூட தெரியாமல் இவர்களை உதாசீனப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அவன் சொல்றான், உங்கள் சுமைகளை சுமருங்கள் என்று சொல்லி, சுமக்க போங்கள் என்று சொல்லி, அந்த தைரியத்தோடு வந்த மோசேயை அவன் துரத்தி அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதா எப்படி அவனை அவமானத்தில் அவன் மூடுகிறான், அந்த பார்வோன் என்ன செய்கிறான், தேசத்தில் இருக்கிற அந்த ஆலோட்டிகளை, 6வது வசனம் சொல்ல பாருங்க, அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர் தலைவர்களையும் நோக்கி, இந்த ஜனங்கள் சும்மா இருக்கிறார்கள், அவர்களுக்கு வைக்கோல் கொடுக்காதீங்க, வேலைகளை மற்றும் அதிகமாய் வாங்குகள் என்று சொல்லி ஆலோட்டிகளை அவளுக்கு மேலே நியமித்து அவர்களை வற்புறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அவமானம். மோசே வந்துட்டான், நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டா அது எல்லா அதிகாரிகளும் சொல்றது. 2வது, நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் ஆதங்கத்தோடு அல்லது கொஞ்சம் திமிரோடு சொல்லுகிறதை காட்டுது. ஆனா அதோடு அந்த பார்வோன் அவனை அவமானத்தோடு நிறுத்தல, இன்னொரு அவமானத்தை இந்த மோசேயின் மேல கொண்டு வர்றான். என்ன செய்கிறான், அவன் யாருக்காய் பேச வந்தானோ, எந்த ஜனங்களை விடுவிக்க வந்தானோ அவர்களையே இவனுக்கு விரோதமாய் திருப்பும்படி அங்கே கிரியை செய்கிறான். இதனால என்ன நடந்துச்சு, அந்த வசனம் சொல்லுது. அந்த யாத்ராமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் எங்களை, யார் சொல்லுங்க, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாக, அவருடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாக எங்கள் வாசனையை கெடுத்து. இது யார் சொல்றா, பார்வோன் சொல்லல, ஆலோட்டிகள் சொல்லல, யாரை விடுவிக்க வேண்டும், யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு வந்தானோ, யாரை கர்த்தர் விடுவிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்தானோ அவர்களே சொல்லுகிறார்கள், எங்கள் வாசனையை கெடுத்து, எங்களுக்கு இருந்த மரியாதையை கெடுத்துட்டீங்க, எங்களுக்கு இருந்த நல்ல பேரை கெடுத்துட்டீங்க. அதனால நீங்க என்ன செய்யறீங்க, எனக்கு இருந்த நல்ல மரியாதை, எனக்கு இருந்த மரியாதை எல்லாம் கெடுத்துட்டு என்னை இப்ப ஒண்ணும் இல்லாதவனை போல மாத்திட்டீங்க என்று சொல்லுகிறோம். இதுதான் லட்சியின் அனுபவம். இந்த பக்கம் பார்த்தா பாலசிங்கம், பிசாசானவன் அல்லது பொல்லாத மனிதர்கள் நின்று உங்களுக்கு விரோதமாய் அவமானத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனா இந்த பக்கம் என்ன நடக்குது, யாருக்கு உதவி செய்ய நீங்க புறப்பட்டு வந்தீங்களோ, யாருக்கு விடுதலையாக்க கர்த்தரினால் அனுப்பப்பட்டீர்களோ, அவர்கள் இந்த பிசாசினாலும் இந்த பாலசிங்கத்தின் அதிகாரத்தின் நிமித்தமாய் அவர்களே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இங்க ஜனங்கள் சொல்லுகிறாங்க, எங்கள் வாசனையை கெடுத்து. வாசனையை கெடுத்து என்றால் அவர்களுக்கு இருந்த அடையாளம், அவர்களுக்கு இருந்த மகிமை. ஆனா அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது, ஆலோட்டிகளின் நிமித்தமாய் படுகிற கூக்குரலை கர்த்தர் கேட்டார். அப்ப பாருங்க, என்ன வாசனை அவர்களுக்கு இருந்திருக்கும், அடிமை என்கிற வாசனை தான் இருந்திருக்கும். ஆனா அதை கூட இந்த ஜனங்கள் உயர்த்தி பிடிச்சிட்டு, நான் அடிமையா இருந்தேனே அதை நீ கெடுத்துட்டே என்று சொல்லி பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். 2வதா இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க, இவன் அவமானத்தை கொண்டு வந்ததுனால அந்த ஜனங்கள் என்ன நடக்குதாங்க, வசனம் சொல்லுது பாருங்க, அந்த லட்சியம் வந்ததுனால என்ன அவமானம் வருது பாருங்க. அதே 21வது வசனம் அடுத்த பகுதி சொல்லுது, எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்ததின் நிமித்தம். முதலாவது வாசனையை கெடுத்தேன் என்று ஒரு வார்த்தையை சொல்றாங்க. 2வது ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எங்களை நீர் விடுவிக்க வரல, எங்களை கொல்றதுக்கு நீரே கத்தி எடுத்து கொடுத்திருக்கிற, நீரே கத்தி எடுத்து கொடுத்திருக்கிற. மோசே செய்தது என்ன, நன்மையை செய்தான். மோசே செய்தது என்ன, கர்த்தர் சொன்னதை செய்தான். மோசே என்ன செய்த நினைத்தான், அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க நினைத்தான். ஆனா ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களை கொல்லும்படி இவனே பட்டயத்தை எடுத்து கொடுத்தான் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் அநேக இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுது.
ஏதோ கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி எங்கேயோ நன்மை செய்ய போய், எங்கேயோ அவர்களுக்கு உதவி செய்ய போய், இன்றைக்கு அவர்கள் உங்களை குறித்து சொல்லுகிறார்கள். உங்கள் அனுபவத்தை புரிந்து கொள்ளாமல், உங்கள் அழைப்பை புரிந்து கொள்ளாமல், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் சொல்றாங்க, நீங்க என்னை விடுதலையாக்க வரல, எனக்கு நன்மை செய்ய வரல, நீங்க என்னை கொலை செய்யும்படியாய் என் எதிராளியின் இடத்திலே பட்டயத்தை எடுத்து கொடுத்தாய் என்று சொல்லுகிறாங்க. சிலருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்னதான் நன்மையை பெற்றிருந்தாலும், என்னதான் நாம நன்மை அவர்களுக்கு செய்திருந்தாலும், அவர்கள் எப்ப பார்த்தாலும் நீ என்னை கொலைகாரன் என்றுதான் பட்டம் சுட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீ ஒன்னாலதான் என் வாழ்க்கை போச்சு என்று சொல்லுவார்கள். ஆனா அவங்க நிமிர்ந்து நிக்கிறது நம்மளாலதான். அவர்கள் நல்ல ஆதாயத்தோட வர்றது நம்மளாலதான். அவர்கள் நல்ல பலத்தோட வந்தது நம்மளாலதான். புழுதியிலும் குப்பையில் இருந்த அவர்களை தேவ கிருபையினால, தேவ நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால் அவர்களை நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறோம், அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு வந்த பேர் என்ன? நீ எங்களை கொல்ல வருகிறாய், உன்னாலதான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு, உன்னாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், உன்னாலதான் எனக்கு இருந்த அடையாளம் போச்சு, உன்னாலதான் என்னிடத்தில் இருந்த வாசனை கெடுத்து போட்டாய் என்று சொல்லுகிறார். அதோடு நிறுத்தாமல் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றார்கள் பாருங்க. அந்த ஜனங்கள் மோசேயும் ஆரோனையும் நோக்கி என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தருக்கு விரோதமா கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார், கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார். கேட்கும் போதே எவ்வளவு சிரிப்பா இருக்கு. அவர்கள் கர்த்தரினாலதான் அனுப்பப்பட்டிருக்கார், கர்த்தர் சொன்னதுனாலதான் போய் பேசியிருக்காங்க. ஆனா இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, எங்களுக்கு நீ இப்படி செய்ததுனால கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார். இதுதான் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையா? கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை தேவ சமூகத்துல நீங்க செய்தபடினால், கர்த்தர் சொல்லிட்டான்னு சொல்லி அங்க போய் செய்தபடினால், அல்லது கர்த்தருடைய தரிசனத்தை பெற்று அழைப்பை பெற்று உங்க ஊழியத்தை அல்லது உங்க வாழ்க்கையை நடத்தின நிமித்தமாக உங்களை குறித்து சொல்லுகிறார்களா? நீங்க இன்றைக்கு கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார் என்ற வார்த்தை உங்களை நோக்கி வருகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த லட்சியும் அவமானத்திலிருந்து தேவன் உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். இங்கு பார்வோன் லட்சியை கொடுத்தான், அந்த பாலசிங்கம் லட்சியை கொண்டு வந்தது. அந்த லட்சிய அவமானத்தினால் மூடப்பட்டது. யாருனால? சொந்த ஜனங்களினால் மூடப்பட்டது. சத்துரு செய்த காரியத்தின் நிமித்தமாய் உங்களுக்கு ஆதாயம் இருந்த, உங்களுடைய ஆதாயத்தை பெற்று வளர்ந்த அதே ஜனம் இன்றைக்கு உங்களை அவமானத்தில் மூடிக்கொண்டிருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு அந்த அவமானத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். இதை குறித்து இன்னொரு வசனம், அதே வசனத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 23வது வசனம் சொல்லுது பாருங்க, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுவிக்கவில்லையே என்றான். இப்ப இந்த அவமானம் வந்த உடனே என்ன வருது பாருங்க, அவன் கொடுக்கப்பட்ட அழைப்பின் மீதே சந்தேகம் வந்துருச்சு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் மீதே சந்தேகம் வந்துருச்சு. இந்த அவமானமும் லட்சியம் நம்ம வாழ்க்கையில வந்த உடனே என்ன நடக்கும் தெரியுமா? அது தேவனை சந்தேகிக்கிறதுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நான் போற பாதை கரெக்டான பாதை தானா? நான் கர்த்தர் அழைச்சுதான் இங்க வந்தேனா? கர்த்தர் நடத்திதான் என் ஊழியம் நடக்குதா? கர்த்தர் நடத்திதான் என் குடும்பம் போய்கிட்டு இருக்கா? அல்லது நான் சுயாதீனமா முடிவெடுத்துட்டேனா என்று சொல்லி கர்த்தரை கேள்வி கேட்கவோ கர்த்தரை சந்தேகிக்கிற அனுபவத்திற்குள்ளாய் நம்மளை கொண்டு போகும். இதுதான் பாலசிங்கத்தின் அனுபவமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் சந்தேகப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு அந்த பாலசிங்கத்திலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி மோசேங்க ரட்சித்தார்? நம்மளுக்கு நேரம் இல்லாதபடினால் குறிப்பை மார்த்து நாம் பார்த்து ஜெபிப்போமாக. எப்படி மோசே கர்த்தர் மோசே எப்படி இந்த பாலசிங்கத்தின் இடத்திலிருந்து ரட்சித்தாராம்? 2 வழிகளில் மோசேயை கர்த்தர் ரட்சிக்கிறார். முதலாவதாக எசேக்கியேலின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. எசேக்கியேல் 32 2வது வசனம் சொல்லுது, மனுஷரே நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். அதனால என்ன நடக்குமா? அடுத்த வசனம் சொல்லுது பாங்க, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வெகு ஜனக்கூட்டத்தை உன் ஜனக்கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன், அவர்களின் வலையில் உன்னை இழுத்து கொள்ளுவார்கள்.
இங்க என்ன செய்கிறார் தேவன்? அங்கு அந்த பால சிங்கத்திற்கு ஒரு வலையை தேவன் வீசுகிறார். யாரை கொண்டு வீசுகிறார்? அந்த வெகு ஜனத்தை கொண்டு வீசுகிறார். அந்த வெகு ஜனம் யார்? அந்த ஜனம் அதுதான் மோசேக்கு அவமானத்தினால் மூடின ஜனம். மோசேயை அவமானத்தினால் மூடினார்கள் அல்லவா? அந்த ஜனத்தையே கொண்டே இந்த பால சிங்கத்துக்கு தேவன் வலையை வீசுகிறவராய் காணப்படுகிறார். எப்படி வலையை வீசுகிறாராம்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை படிச்சு பார்க்கும்போது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுது, அந்த ராத்திரியிலே நான் எகிப்தின் மேல் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவர்களை எல்லாம் அதம் பண்ணி எகிப்தியர் தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அதே யாத்ராகமத்துக்கு முந்தின பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றான். தேவன் இந்த பால சிங்கத்தை நொறுக்கும்படியாய், பால சிங்கத்தை மிதிக்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கு வலையை வீசுகிறார். எப்படி? தம்முடைய பலத்த கரத்தை கொண்டு. இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த பாலசிங்கமாய் இருந்தாலும் சரி, அவைகளின் மீது இன்றைக்கு தேவன் வலையை வீசுகிறார். அவைகள் மீது தம்முடைய பலத்த கையை வெளிப்படுத்துகிறார். அவர் பலத்த கையை வெளிப்படுத்தி வலையை வீசி அதோடு விட்டு விடுகிறாரா? உயிரோடு அந்த மிருகத்தை விட்டு விடுவாரா? இல்ல. வசனம் அதனால்தான் 12வது வசனம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய். கர்த்தர் ஜனங்களை கொண்டு வலையை வீசினார். அதோடு விட்டு இருந்தா அந்த பாலசிங்கம் பிழைச்சிருந்திருக்கும். ஆனா கர்த்தர் எப்படி ரட்சித்தார்? அதை மிதித்து ரட்சித்தார். அப்படின்னா என்ன செய்தார்? அந்த இடத்துக்கு கர்த்தர் கடந்து போனார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு லட்சியை கொண்டு வருகிறார்கள், யார் உங்களை அவமானத்தினால் மூடுகிறார்கள், அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நடந்து போகிறார். யார் உங்களுக்கு லட்சியை கொண்டு வந்தார்கள், அவர்கள் குடும்பத்தினிடத்தில் கர்த்தர் இன்றைக்கு கடந்து போகிறார். உங்களுக்காய் அவர் இறங்குகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கே அவர்களுக்கு வலை வீசப்படுகிறது. அவைகளை மிதிக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு நடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது என்ன நடக்குது? எகிப்தின் தேசம் உள்ள மனிதர்கள் முதற்கொண்டு மிருக ஜீவன் மட்டும் முதற்பேனானவைகள் யாவையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மீது நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை எப்படி ரட்சிக்கிறார்? அந்த பால சிங்கத்தின் மீது வலையை வீசி அதனிடத்துல பக்கத்துல போய் அதை அதம் பண்ணி உங்களுக்கு கர்த்தர் யார் என்பதை நிரூபிக்கிறவராய் காண்பிக்கிறார். அவர் உங்களை விடுவித்து நானே கர்த்தர் என்பதை காண்பிக்கிறார். இங்க பாருங்க, ஒரு வேட்டைக்காரன் எப்படி வேட்டையாடுவானோ அதே போல கர்த்தர் அந்த பாலசிங்கத்தை வேட்டையாடுகிறார். முதலாவது வலையை வீசுகிறார், இரண்டாவது பக்கத்துல போறார், மூணாவது அவருடைய பலத்தினால் அதை அதம் பண்ணுகிறார், நான்காவது நானே கர்த்தர் என்பதை விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாலசிங்கங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற லட்சியை கொண்டு வருகிற காரியங்கள், லட்சியை கொண்டு வருகிற மனிதர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மீது கர்த்தர் வலையை வீசுகிறார். அவர்கள் பக்கத்திலே போகிறார், அவர்களை அதம் பண்ணுகிறார். அவர்கள் மூலமாய் நீங்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்கிறார். இரண்டாவது, கர்த்தர் எப்படி அவனை பாலசிங்கத்திலிருந்து ரட்சித்தார்? சங்கீதம் 58:6 சொல்லுகிறது. வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 58வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிப்பது சொல்லுது, தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும், கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும். முதலாவது வலையை வீசி பிடித்து அதை அதம் பண்ணுகிறார். இரண்டாவது தேவன் என்ன செய்கிறார்? பாலசிங்கத்தின் பற்களை தேவன் உடைத்து போடுகிறார்.
என்ன பற்களையாம்? கடவாய் பற்களை தேவன் உடைத்து போடுகிறார். இந்த கடவாய் பற்கள் என்பதை வசனம் என்ன சொல்லுகிறது? கடவாய் பற்களை குறித்து யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன். கடவாய் பற்களை உடைக்கிறது என்பது என்ன அர்த்தம்? எதை பறித்தார்களோ, எதை அவர்கள் பற்களிலே மாட்டி பிடுங்கினார்களோ, அந்த பிடுங்கின காரியத்தை தேவன் அவர்கள் பற்களை உடைத்து அவர்கள் வாயிலிருந்து உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர்கள் உங்களிடத்திலிருந்து பறித்து போனதை மீண்டும் உங்களிடத்துல கொண்டு வந்து தேவன் சேர்க்கிறவராய் காணப்படுகிறார். மோசேயை கர்த்தர் பாலசிங்கத்திலிருந்து எப்படி ரட்சிச்சார்? அவனிடத்திலும் யாரை பிடுங்கினா? இந்த பார்வோன், இந்த ஜனங்கள் தான் மோசேக்கு விரோதமாய் மாத்தினான். அவர்களிடத்திலிருந்து கொஞ்சம் பொருளை தான் இவனுக்கு விரோதமாய் மாத்தினான். அதனாலதான் அவமானம் மூடினது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த ஜனத்தை பார்வோனின் வாயிலிருந்து தேவன் பிடுங்கி இப்ப கர்த்தர் அவர்களை கொள்ளையிட செய்கிறார். எப்படி பிடுங்கினதுனால அங்க என்ன நடக்குது? வசனம் சொல்லுது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 35 மற்றும் 36வது வசனம் சொல்லுது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 35 மற்றும் 36 சொல்லுது: மேலும் மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததனால கிடைத்ததை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பால சிங்கத்திலிருந்து ரட்சிக்கிறார்னா என்ன அர்த்தம்? பால சிங்கத்தின் கடவை பற்களை தேவன் உடைக்கிறார். எவையெல்லாம் உங்களிடத்திலிருந்து பறிபோனதோ, எதையெல்லாம் இந்த பால சிங்கத்தினால் நீங்க இழந்தீங்களோ, எந்த மரியாதையே, எந்த ஆசீர்வாதத்தை, எந்த நல்ல சாட்சிய, எந்த தலை தூக்கி நடக்கிற அனுபவத்தை இழந்தீர்களோ, அவைகளை தேவன் நீங்கள் கொள்ளை பொருட்களாய் எடுத்துக்கொள்ளத்தக்கதாய், அதுவும் அந்த பால சிங்கத்தின் இடத்திலிருந்தே பிடுங்கிக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் இன்றைக்கு ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். முதலாவது அதற்கு வலையை வீசி உங்களை ரட்சிக்கிறார். இரண்டாவது அவைகளின் பற்களை உடைக்கிறார். வலை வீசுகிறதுனாலே அது கொல்லப்படுகிறது. ஆனால் பற்களை உடைக்கிறதுனாலே உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட, பிடுங்கப்பட்ட, உங்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளப்பட்டவைகளை உங்களுக்கு தேவன் திருப்பி கொடுக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு லட்சியினால் மூடப்பட்டு இருக்கிறோமா? அவமானத்தினால மூடப்பட்டு இருக்கிறோமா? பாலசிங்கத்தை போல் மனிதர்களும் குடும்பத்தினரும் உறவினர்களும் வேலை செய்கிற இடத்துல காணப்படுகிறார்களா? கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு வலையை வீசுகிறார். அவர்களின் கடவாய் பற்களை தேவன் உடைக்கிறார். அவர்களின் கடவாய் பற்களை தேவன் உடைக்கிறார். நமக்கு தெரியும், சமுத்திரத்தில் செய்ததான் மிகப்பெரிய அற்புதம் என்று நமக்கு தெரியும். ஆனா அதை காட்டிலும் மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? 400 வருஷம் அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த அதிகாரிகளின் இடத்திலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் கொள்ளையிட்டு வரும்படி கர்த்தர் செய்தார். சமுத்திரம் என்பது ஒரு சாதாரண விஷயம், அது ஒரு தடை. ஆனால் அடிமைப்படுத்திக் கொண்ட அதிகார இடத்திலேயே கொள்ளையிடும்படியாய் கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு நீங்க சமுத்திரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு அதுல சந்தோஷமா இருக்காதீங்க. இன்றைக்கு உங்கள் பால சிங்கத்தை கர்த்தர் உடைக்கிறார். அவைகளின் அந்த கடவை பற்களை உடைக்கிறார். அதனால் நீங்கள் கொள்ளையிட போகிறீர்கள். எவைகளை இழந்தீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அப்ப இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோமாக. கர்த்தர் இந்த இரவுல பால சிங்கத்தின் இடத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிறார். பால சிங்கத்தின் இடத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிறார். இப்ப தேவ சமூகத்துல கொண்டு வாங்க. உங்க வாழ்க்கையில யார் பால சிங்கத்தை போல இருக்கிறாங்க? யார் நிமித்தமாய் நீங்க அவமானத்துல மூடப்பட்டிருக்கீங்க? யார் உங்களுக்கு லட்சியாய் காணப்படுகிறார்கள்? உங்கள் குடும்பத்தினரா? உங்கள் பிள்ளைகளா? உங்கள் பெற்றோரா? உங்கள் நண்பர்களா? அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கிற கோவர்க்கர்ஸா? வேலை இருக்கிற பாஸா? அல்லது உங்க ஊழியத்தில் இருக்கிற ஜனமா? யாரா இருந்தாலும் அவர்களை தேடி தேடி இன்றைக்கு கர்த்தர் வலையை வீசுகிறார். இனிமேல் அவர்களால் ஓட முடியாது. இனிமேல் அவர்களால் தப்பிக்க முடியாது. கர்த்தர் அவர்கள் மீது இன்றைக்கு வலையை வீசுகிறார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பி.
நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு குறைந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மோசேயை பால சிங்கத்திலிருந்து ரட்சித்தீர் என்று சொல்லி அதை வைத்து தியானிக்க தேவன் கிருபை செய்து, குறிப்பாய் ஆண்டவரே, பால சிங்கத்தை எங்க வாழ்க்கையில் இருக்கிறவைகளை ஆண்டவரே நீ ரட்சிக்கிற காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பால சிங்கத்தின் அனுபவத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிற காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே யாரெல்லாம் பால சிங்கத்தை போல் காணப்படுகிறார்களோ, இவர்களை லட்சியினாலும் அவமானத்தினால் மூடுகிறார்களோ, இவர்களுக்கு ஆண்டவரே அவர்களை வலை வீசி நீர் பிடிப்பீராக. அவர்கள் அருகிலே போய் அவர்களை ஆண்டவரை கடந்து போய் அவர்களை அதம் பண்ணி நீரே தேவன் என்பதை இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி இவர்களை நீ ரட்சியும் கர்த்தாவே. இரண்டாவது, நீ சொன்னபடி இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பால சிங்கத்தின் நிமித்தமாய் இவர்கள் பிரயாசத்தை இழந்து போயிருக்கிறார்கள். ஆதி முதற்கொண்டு எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எந்த பலனும் இல்லாதவர்களாய் பால சிங்கத்தின் பற்களிலே மாட்டிக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல இவர்கள் காணப்படுகிறார்கள் அல்லவா. அந்தவரே, அந்த கடவா பால சிங்கத்தின் கடவாய் பற்களை உடைத்து இவர்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுங்க. அவர்கள் இழந்து போன வருஷத்தின் நன்மையின் வருஷத்தை திரும்ப கொடுங்க. இழந்து போன பலத்தை திரும்ப கொடுங்க. வியாதியில் மாட்டிக்கொண்டிருக்கிற விடுதலை ஆக்குங்க. ஆசீர்வாதத்தை இழந்தவர்களை ஆசீர்வதிங்க. அந்தவரே, நல்ல சுக பலன் திரும்ப வரட்டும் கர்த்தாவே. இவர்கள் எதெல்லாம் பாலசிங்கத்தினால் இழந்தார்களோ அவைகளை கடவாய் பற்களை உடைத்து பிள்ளைகளுக்கு நீ திரும்ப கொடுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய வார்த்தை விளங்கினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.